சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி லாலி லாலி. சார் அது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னமும் இதை வெளியே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியாக படலை. உங்கள் ஃபவுண்டேஷனில் இருக்க பிள்ளைங்க உங்கள் காலேஜில் தானே படிப்பாங்க, வேறு காலேஜுக்கு எப்படி சார் படிக்க வைக்க முடியும்? யாரும் இல்லை சார். இல்லை சார், நீங்கள் எதுக்கு இப்படி மறைச்சிட்ருக்கீங்க? இப்படி மேலும் மேலும் பிரச்சனை வரதான் செய்யும். நீங்கள் இன்னமும் வெளில சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கிறது இது சரியாக படலை. இப்படி மேலும் மேலும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் ஃபவுண்டேஷன் இருக்க பிள்ளைங்கள எப்படி அவங்க காலேஜில் நம்ம சேர்க்க முடியும்? சொல்லுங்கள் சார், என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். இப்போ எப்படி நான் அவங்கள இது பண்ணுறது? இப்போயும் அவர் 10-15 தடவை ஃபோன் பண்ணிட்டார் எனக்கு. இந்த 2-3 நாளாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார் எனக்கு. நான் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணிவிட்டு வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணிட்டார், அட்டன் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினா ஒரு இப்படி டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன மேடம் இன்னும் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்ட்டு. என்ன பதில் சொல்லனே தெரியல. நான் அப்படின்னு வேணாம் தான் சொல்லிட்டேன். சார் நீங்கள் இப்படி டொனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறது ரொம்ப தப்பாக இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்ட்டு. அப்படி இன்னும் கேட்கவும் மாட்டாரு. இந்த 3 நாள் நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவும் மாட்டுறாங்க. என்ன சார் பண்ணுறது? இப்போ உங்கள் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சால் இந்தளவுக்கு பிரச்சனை வருமா? இந்தளவுக்கு கேட்பாங்களா? சொல்லுங்கள் சார், ஏன் அமைதியாக இருக்கீங்க? எதுக்கு வெளில சொல்ல வேணான்றீங்க? எதுக்கு சொல்ல மாட்டேறீங்க? இது மேலும் மேலும் பிரச்சனை தான் வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள் சார், யோசிச்சு முடிவெடுங்க. வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்மளோட எல்லா டொனேட்டரையும் கூப்பிடலாம், அவங்களும் வருவாங்க, ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ தானே தெரியும் நீங்கள் தான் இந்த ஃபவுண்டேஷனை வாங்கிட்டீங்க அப்படி சொல்லிட்டு. சொல்லுங்கள் சார், என்ன முடிவு பண்ணலாம்? ஓகே, நீங்கள் டொனேஷனை வேணும்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிள்ளைங்களையும் வேறு உங்கள் காலேஜுக்குலாம் மாற்ற முடியாது, அதே காலேஜில் தான் படிப்பாங்க. சப்போஸ் புதுசாக பிள்ளைங்க வந்தாலுமே உங்கள் காலேஜில் படிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு சப்போஸ் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், அதெல்லாம் சரிங்க சார். ஆனால் உங்கள் காலேஜ்னு எப்போது நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மேடம். இப்போ நான் சரி ஓகே, நான் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லிட்டா, ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. யோசிச்சு பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். சார் இது உங்கள் ஃபவுண்டேஷன், நீங்கள் நடத்துகிறது சரிங்களா? உங்களுடைய டிசிஷன் தான் எல்லாமே. இருந்தாலும் என்னுடைய இதை கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இனி எவ்வளோ பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சின்ன விஷயம், இதுக்கு மேலேயும் விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இது உங்கள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு தெரிஞ்சால் கூட ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். அதுக்காக தான் சார். இப்போ வரைக்குமே நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் இந்த ஃபவுண்டேஷன் உங்கள் பேரில் மாறுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் தான் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க. அதுக்கு முன்னால் அப்பா இருந்தார். அப்படி இருந்தாலுமே நீங்கள் இப்போ ஒரு 1 இயர் இல்லை, அப்போ ரொம்ப சிரமப்பட்டோம் சார். எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ நீங்கள் நம்பர் கொடுத்துருந்தீங்க, சூர்யா சாருக்கும் ரகு சாருக்கும் கால் பண்ணுங்கள், அவங்க எதனாலும் பார்த்துக்குருவாங்க அப்படின்ட்டு. நாங்கள் அப்படி தான் கால் பண்ணோம். ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. பரவாயில்ல, 2 பேருமே பிரச்சனைலாம் தீர்த்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நீங்கள் இல்லாத தருணத்தில். ஏன் சார் அவங்க 2 பேத்துக்கு தெரியுமா? தெரியும் மேடம், அவங்க 2 பேத்துக்கும் தெரியும். இப்போ போனான்ல டாக்டர், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான், ஒரு 5 பேர்கிட்ட அவர் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்புறம் என்ன, என் ஒய்ஃப் தெரியும். ஓ அப்படிங்களா சார்? இப்போ இத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் வீட்டில் சொல்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது வெளியில் சொல்கிறதுனால? ஏன் இதுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அந்த 5 பேருக்கு எதுனாலும் தெரியாமல் இருக்கவே இருக்காது. அப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட நான் எதையுமே மறைச்சதே கிடையாது, அதனால அவளுக்குமே தெரியும் இந்த விஷயம். அவளுமே ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுமே ஹெல்ப் பண்ணாங்க. இது என்னுடைய கனவு தான். அவங்களுக்குலாம் வேறு லைஃப்பில் நிறைய ட்ரீம் இருந்துச்சு, அதில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னுடைய நிறைய பிரச்சனைகள் வருது. சரி பார்ப்போம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 வீக்கில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், நான் யோசிச்சு பார்த்துட்டு நான் முடிவு பண்ணுறேன். ஏன் சார், காலேஜ் விஷயத்தில் ஏற்கனவே 2 பேத்துக்கும் ப்ராப்ளம் இருக்குல்ல சார்?
என்ன மேடம் சொல்ல, ஈகோ தான் மெயின் பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணுறது, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ட்டு. அப்புறம் அட்மிஷன்ஸு, நம்ம காலேஜுக்கு நிறைய அட்மிஷன்ஸ் வருது, ஃபீஸும் கம்மியாக தான் வாங்குகிறோம். அப்புறம் நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய வருது, அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. என்ன சொல்ல, அவங்க அப்பா தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோமா. அதனால நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓனாக எடுத்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவருக்கு பிடிக்கல. சரி பரவாயில்ல இருக்கட்டும், மேலும் மேலும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு. இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு ரெப்புடேஷன் சரியில்லை இப்போ. அதனால நிறைய அவங்க சோசியல் மீடியாவில் எதுலேயுமே அவங்களுக்கு சரி கிடையாது. அதனால அவங்க குறுக்கோலியில் நிறைய போகிறாங்க. ஆமாம் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். முன்னாடியே நிறைய தடவை அவர் இது பண்ணியிருக்காரு, அப்பயுமே நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல சார், ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு தடவை கேட்டிருக்காரு, நான் அதோட விட்டுட்டேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக என்னன்னு தெரியல, ரொம்ப கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு. இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றும் விவரம் தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் பார்த்துக்கிறேன் என்னன்ட்டு. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் என்னன்னு பார்த்துக்கிறேன். சரிங்க சார், அதெல்லாம் பார்த்து முடிச்சு விடுங்க. இன்னொன்று நான் சொன்னதையும் மனசில் வச்சுக்கோங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்கு என்னன்னு ஏற்பாடு பண்ணுங்க சார். சரிங்க மேடம், கண்டிப்பாக. சரிங்க சார், வாங்க. சார் எந்த பொண்ணை பார்த்தாரு அப்படின்னு தெரியல, அவருக்கு பிடிச்சி போச்சுன்னு தெரியல. வாங்க போய் என்னன்னு போய் பார்த்துட்டு அது எந்த பொண்ணு என்னன்னு பார்த்து பேசுவோம். சரிங்க மேடம், வாங்க போகலாம். ஐயோ இங்க பாரு, ஐயோ விழுப்புறானே. நீங்க பாரு எப்படி யாரா இருங்கன்னு கொஞ்சம் கூட பயம் தெரிய மாட்டுது. ஆமாமா, நீ பெரிய தைரியசாலி தாண்டி, நீ சொல்ற. நானு பயந்தாங்குழி, நீ பார்த்த. ஆமாண்டி, நீ பயந்தாங்குழி தான், இந்த பெரிய தைரியசாலியாக்கும். ஏய் நீ அப்படி என்னடி பார்த்தா, நான் என்னடி தைரியம் இல்லாம இருந்தேன்? ஆமாமா, நீ எல்லாம் பாத்ரூம் போறதுக்கே அவள் ஆள் கூட தாண்டி போவ, நீ பேசுறியாக்கும். எது, நான் உன்னை டெய்லி கூப்பிட்டேனாடி, என்னமோ உன்னை கூப்பிட்ட மாதிரியே பேசுற. மேடம் நீ கூப்பிடையே இல்லை, ஓடி. எத்தனை தடவை நீ கூப்பிட்டுருக்க, நடிக்காதடி நடிக்காத. ஏ மதி, ஷர்மி, அடியே கவிதா, இவன் ஏமா இப்படி அலறிக்கிட்டே வரா? ஏ இங்க வந்து நிக்கிறா, வாடி இங்க. அங்க இருந்து ஓடிக்கிட்டே வரனே, எவ்வளவு வேணும்னு கேக்குறீங்களாடி முதல்ல? உனக்கு என்னடா பிரச்சனை? ஓடி என்ட்டு ஏன்டி இப்படி தலை தெறிக்க ஓடி வர? என்னடி ஆச்சு? இன்னைக்கு ஏதோ மீட்டிங் ஆண்டி, மீட்டிங் சொன்னாங்க மேடம், இப்போ தான் சொன்னாங்க எல்லாரும் மீட்டிங் காலுக்கு வர சொன்னாங்க, அதான் நான் கூப்பிட வந்தேன். மீட்டிங்கா? என்ன மீட்டிங்கு? அதெல்லாம் என்ன தெரியல, அது சொல்லலையாடி? அதெல்லாம் சொல்லலை எதுவுமே, மீட்டிங் மட்டும்தான் சொன்னாங்க. வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். ஏய் இவ்வளோ கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு நான் ஓடி வரேன் மதின்ட்டு, அவன் அங்கே திரும்பி என்னடி பண்ணிட்டு இருக்கா? அவள் என்ன நிலப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காளா யாருக்கு தெரியும், கொஞ்ச நாளாவே இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. நின்றுக்கிட்டே தியானம் பண்ணுறா, படுத்துக்கிட்டு தியானம் பண்ணுறா, எப்போ எப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாண்டி, அவ என்ன நிலப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம கூட இவ்வளோ நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆர்ப்பாடு பண்ணி, ஆனால் அவங்க திரும்பி வேற எதுவும் நினப்பில் இருக்காளா, இல்லை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளா, இல்லை நம்ம பேசுறதெல்லாம் கேட்குதா, இல்லை இந்த உயிரெல்லாம் இங்கே தான் இருக்கா அப்படின்னு அவ நினப்பு இங்கே தான் இருக்கா, உயிருமே இங்கே தான் இருக்கா அப்படின்றது பெரிய சந்தேகமாக போயிட்டு இருக்குடி. ஓ மேடம் அந்த அளவுக்கு போயிட்டாங்களா? செக் பண்ணிடுவோமாடி? செக் பண்ணலாண்டி, அதை தாண்டி நம்ம முதல் வேலையாக பண்ணணும். என்ன நினைப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காந்து இல்லை, செக் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. சரி செக் பண்ணி பார்க்கறதெல்லாம் சரிதான், ஒருவேளை பாசிட்டிவ் வருதா இல்லை நெகட்டிவ் வருதா, எப்படி வருதுன்னு தெரியலையே. எப்படி வந்தாலும் சரிதாண்டி, பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி, நம்ம செக் பண்ணுறதை செக் பண்ணிடுவோம். அப்பா முடியல, தெரியலையே, அவங்க ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இருங்கடி, இவளை எப்படி அலற வரும் பாருப்ப. அடியே சர்மி, என்னடி? நம்ம ஆயுதத்தை காட்டி விடுடி, ஒரு காட்டு காட்டு. சூப்பர்டி, செம்ம ஐடியா. இந்த இரு இவளை என்ன இப்படி அலற வரும் பாரு. டக்குன்னு பண்ணடி, இந்த காட்டுறேன் என் வேலைய. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்படி பண்ணா பிடிக்காதுல. ஆமா ஆமா, மேடம்க்கு அப்படி பிடிக்காம இருக்கு. ஆளை பாரால இதுக்கு இப்போ இடுப்பு கிளி வச்ச எருமை மாடு. ஏன்டி தனியா பண்றீங்க? ஏண்டி நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ இன்னும் ட்ரீம்ல தான் இருக்க. அப்படி என்ன ட்ரீம்ல இருக்க அதை முதல்ல சொல்லுடி. நான் ட்ரீம்ல இல்லையே, நான் பாட்டுக்கு தான் நிற்கிறேன். இந்த பாரு, சும்மா சமாளிக்காதீங்க 3 பேர் சேர்ந்துட்டு போங்கடி. இல்லடி நான் வேணும்னு பண்ணல, தெரியாம இடிச்சிட்டேன்டி. சும்மா அப்படி நடிக்காதீங்கடி. ஆமாடி, இப்போ நாங்கள் நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கோம். நீங்க போங்க, நான் கிளம்புறேன். நில்லடி ஒரு நிமிஷம். நில்லடி, சொல்லிட்டே இருக்கோம்ல, நில்லடி ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? நாங்க இப்பெல்லாம் சொல்ல மாட்டோப்பா, நீ நார்மலா இருப்பதான் சொல்லுவோம். அப்ப போங்க, நான் கிளம்புறேன். இருடி,
கிளம்பாதடி, எதுக்கு இப்படி இவ்வளோ கூப்பிட்ற? சரி சாரி, நீ நார்மலாரு, இப்படியே ஃபேஸ் வைக்காதடி, கஷ்டமா இருக்கு. நம்ம தாயா இனிமேல் உன்னை தொடவே மாட்டேன் போதுமா? பாரு பாரு அவ எப்படி பேசுறான்னு பாத்தியா? பொடி பைத்தியக்காரி, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. சரிடி விடு, பாத்துக்கலாம், நார்மலாரு. ஆஹா, இப்ப இவ்வளோ அழகா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நீங்க ஓட்டாதீங்கன்னு. அப்பாடா எவ்வளோ வைக்கும் பாருடி. ஆமாம்மா, சும்மா நாங்கள் ஓட்ட தாண்டி செய்கிறோம். என்னை விட நீ அழகே கொஞ்சம் கம்மி தான். பாருடி எவ்வளோ. அம்மா தாய், நீ அழகு தாண்டி, அழகுதான் போதுமா? ஆமாண்டி, நீ எங்களெல்லாம் விட ரொம்ப அழகான பொண்ணு தான் போதுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா உன்னை தேடி ஒரு ராஜகுமார வருவான் பார்த்தியா, உண்மையிலே செத்தான். ஏன் நான் அப்படி என்ன பண்ணேன்? ஏன்டி இப்படி சொன்னா அப்படி சொல்ற, அப்படி சொன்னா இப்படி சொல்ற, அதுதாண்டி சொல்றோம். அதான் சிக்கனால செத்தான். ஆமாண்டி. என்னங்கடி இப்படி ஓட்டுறீங்கன்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா தாயே, உன்னை ஓட்டலை. சரி வா, நம்ம மீட்டிங் ஹாலுக்கு போகலாம். ஏன் என்னாச்சு? தெரியலடி என்னன்னு. மேடம் தான் மீட்டிங் ஹாலுக்கு வந்துருங்க, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் சரின்ட்டு உங்களை எல்லாம் கூப்பிட வந்தேன். சரிடி, சரி வாங்க போகலாம். அது அது பாத்தியா என்னதுடி? நீ ரெண்டு பேரும் பயங்கரமா லுக் வராங்கடி. என்னடி சொல்ற? நிஜமாதான், நீங்க நாங்க பாருங்க. ஆமாடி, நீ பயங்கரமா லுக் வரடி. தரி யாருடி இவரு? இவரை பார்த்து எதுக்கடி இவளுக்கு வரா? அதுவும் இல்லாம அவருமே இவளை பாக்குறாரு, சிரிச்சுட்டே தான் பாக்குறாரு. இவரு இப்போ கேம்புக்கு வந்தார்ல, அவர் இந்த டாக்டர். இவர் அன்னைக்குமே இவளை இப்படி தாண்டி பார்த்துட்டு இருந்தாரு, இவளுமே இப்படி தான் பார்த்தா. அன்னைக்குமே இவர் இவகிட்ட பேச ட்ரை பண்ணாரு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. சும்மா பசங்க பொண்ணுங்க பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிட்டேன்டி. ஆனால் இன்னைக்கு பயங்கரமா இவ்வளோ லுக்கு வராளே. ஆமாண்டி, நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா? நான் சும்மா ஏதோ நினச்சேன்டி. சரி நீ கூப்பிடு, வா போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். போகலாமாடி? போலாண்டி வாங்க. மதி வா போலாம். திரும்பவே மெட்டடி. மதி மதி, இவ்வளோ அழகான பேரு மதி. மதி, என்னடி சொல்லுங்க. நாங்க என்ன சொல்லணும்? நீ தான் சொல்லணும். நான் என்னடி சொல்ல? இல்லடி, வா போலான்னு சொன்னோம்ல, அதுதான். சரிடி வாங்க போலாம். ரைட்டு. நானோனை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். நீ 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 நான் வாழ்வோம் வா கண்ணே. மதி வா, அப்படி போலாம். நின்னுட்டே இருக்க. சரிடி வாங்க போலாம். ரைட்டு, ட்ராக் வேற பக்கம் போகுதுடி. விட விட பாத்துக்கலாம், நம்மால தானே. சரி என்னடி வரவே மாட்டா? சூப்பர்ல. ஆமா ஆமா. சார், இந்த பொண்ணை தான் சொன்னீங்களா? இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார், நல்லா அமைதியான பிள்ளைதே. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார், நல்ல பக்குவமான பிள்ளைதே, உங்களுக்கு ஏற்ற பிள்ளைதே. குணம் அதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லா ஏற்ற பிள்ளைதே, நல்லா அமைதியானது, பொறுப்பான பிள்ளை. இங்கே இருக்கிறதே நல்ல பொறுப்பான பிள்ளை. ஒரு சில பிள்ளைங்க இருக்குங்கள்ல பொறுப்பான பிள்ளை, அதில் இந்த பிள்ளை ஒன்று நல்லா பொறுப்பாக இருப்பவள. அப்புறம் இந்த பொண்ணு முழு பேர் பானுமதி சார். பேரு பானுமதியா? பானுமதி நல்லா இருக்கு. சரிங்க சார். அப்புறம் ராஜா சார் வரவே இல்லை சார். ஏன் என்னாச்சு ராஜா சாருக்கு? அந்த பொண்ணு பார்க்கணுன்னு சொன்னார், வரவே இல்லை. இல்லை மேடம், காலேஜ் விஷயமா ஒரு ஃபோன் கால் வந்துச்சா, அதோட தான் பேசிட்டே நிற்கிறான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி போயிட்டு யோகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அது கண்டினியூ பண்ண சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்ட்டு அப்படியே வந்துட்டேன். வாங்க சார் சாப்பிடுவோம் இன்னைக்கு. இருக்கட்டும் மேம், பரவாயில்ல, வரும்போது சாப்பிட்டு தான் வரணும். காலையில் தானே சார் சாப்பிட்ருப்பீங்க, இப்போ மதியானத்துக்கு சாப்பிடுவீங்களா? இல்லை மேடம், மதியானம் வீட்டில் சாப்பாடு ஆக்குறாங்க, வீட்டில் அப்புறம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கு தான் பார்க்குறேன். இங்கே வந்துட்டு பிள்ளைங்களோட சாப்பிடாமே போகிறது, எப்பயும் சாப்பிட தானே செய்வோம். இன்னைக்கு அங்கே கொஞ்சம் வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்க, அதனால ஃபேமிலியாக சேர்ந்து, அதனால எல்லாரும் ஒன்றா இருக்காங்க, அதனால இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி அவ்வளோதான் வைங்கள. சரிங்க சார், சரிங்க சார். சரிடா,
சரி என்னன்னு பாரு, நான் ஈவினிங் ஒரு 3:30க்கு 3:00 3:30க்குள்ள வந்துடுறேன். சரிடா, சரி சரி சரி, வா பாய். ஏண்டா இவ்வளோ நேரம் இன்னும் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. சரி சரி, விடு, கோச்சுக்காது, அப்புறமா பேசிக்கலாம். சார் என்னங்க சார் மீட்டிங்கில் கலந்துக்கவே இல்லை நீங்கள்? அப்புறம் சாரி சார், நீங்கள் வராமல் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டோம். என்னாச்சுன்னா யோகா மேம் வந்துட்டாங்க. அவங்க வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க, இன்றைக்கி வந்துட்டாங்க, அதான் கேன்சல் பண்ணியாச்சு. கோச்சிக்காதீங்க சார். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் தானே பண்ண சொன்னேன், அதனால ஒன்றும் இல்லை. ஒரு முக்கியமான கால், அதனால தான். பார்த்தாச்சா அந்த பொண்ணு? சார் காட்டிட்டாரு சார். சரிங்க மேடம், அந்த பொண்ணுக்கிட்ட கேளுங்க, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க. அப்படி பிடிச்சிருந்துச்சு சொல்லிச்சுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட கேளுங்க, இப்போயே கல்யாணம் வச்சுக்கலாமா அப்படின்ட்டு, இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டுமா அப்படின்ட்டு கேட்டுக்கோங்க. என்னன்ட்டு கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார், கேட்குறேன் என்னன்ட்டு. அப்புறம் மேடம் உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு என்ன சார் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு, கல்யாணம் பண்ணிக்க போகிறது அவங்க 2 பேர், அவங்க 2 பேர் சம்மதம் தான் சார் வேணும். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா எப்படியெல்லாம் பொண்ணு தேடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சும், இந்த பொண்ணு ஆசிரமத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சும், அப்படின்னும் இவர் தனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறார்ல, மனசை மட்டும் பார்த்து. அப்படி இருக்கும் போது இவர் உயர்ந்தவர் தான், இவரை பிடிக்காமல் எப்படி இருக்கும்? எனக்கு இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே என் பிள்ளைங்களாக தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப என் பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் சார். ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்புறம் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் எனக்கு கேட்டுட்டு மட்டும் கால் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இல்லை மேடம், இப்போ எங்கள் அப்பா பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. இவனுக்கு நம்ம சொன்னாதான், அந்த பொண்ணை முடிவு என்னன்னு சொன்னாதான் எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் பேச முடியும். அதுக்காக நான் கேட்குறேன். புரியுது சார். நான் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு உடனே சொல்லிடுறேன் முடிவு என்னன்னு. சரிங்க மேடம், போயிட்டு வரோம். ராஜா சார், அப்புறம் இன்னொரு விஷயம், உங்ககிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். நீங்கள் தான் என்னென்னு முடிவு பண்ணணும். என்னென்னு அதையும் சொல்லுங்கள் சார் கொஞ்சம். கண்டிப்பாக மேடம், நான் சொல்கிறேன். நான் கால் பண்ணுறேன், 1 வீக்கில் நான் கால் பண்ணுறேன். சரிங்க மேடம், நாங்களும் அப்படியே கிளம்புறோம். சரிங்க சார். இந்த எனக்கும் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது சார், என்னென்னு போய் பார்க்குறேன் சார். கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகே மேடம், நீங்கள் போய் பாருங்கள். கேரியன். சரிங்க சார். என்னடா என்ன? பரவாயில்ல, பார்த்துட்டு போல. ஆமாம், என்ன பேசுனியா? ஆமாண்டா பேசுனேன். அவன் நம்பர் கொடுத்துருக்கடா. ஏய் ஷர்மி, லவ் பண்ற பையன் யார்டி? இருடி, அவசரப்படாத, அதுதான் உன்னை கூட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க. அந்த நிக்கிறாங்கடி, அந்த நிக்கிறாரு பாரு. வா டக்குன்னு வா. எங்கடி எங்க? ஏய் வாடி, அங்கிட்டு வாடி, அங்கிட்டு வந்து பாருடி, அப்பதான் தெரியும். ஏய் இது மதி லவ் பண்றாளே, அந்த சார் தானே, டாக்டர் சார். ஏய் இவர் இல்லடி, மதி லவ் பண்றவர் இவர். அங்கிட்டு நிக்கிறார்ல, ஒயிட் கலரும் ப்ரௌன் கலரும் ஷர்ட் போட்டு நிக்கிறார்ல, அவர் தாண்டி ஷர்மி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய் அவராடி, ஆத்தாடி, பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஏய் ஷர்மி, எங்கடி இவளை காணும்? ஏய் இங்கே வாடி போடி, எனக்கு வெக்கமாக இருக்கு. இங்கே ஒரு கொன்னுருவேன், மரியாதை வந்துரு. சரி இரு வரேன். என்னடி பண்ணுறாங்க திரும்பி? இதுக்கு பேர் தாண்டி வைக்கும். சும்மா போயிருங்க, என்னை ஓட்டிகிட்டே இருக்காதீங்க. பாருடா, ஏய் இங்கே திரும்படி. ஏய் இங்கிட்ட ஒரு நிமிஷம் திரும்படி. இவரை பார்த்தாலே எனக்கு வைக்கமா இருக்குடி. வரும் உனக்கு. ஏய் என்னடி சூப்பராக இருக்காரு. ஆமாடி, இவரை தான் ரொம்ப நாள் இங்கே வருவாரா, இவரை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியா? சொல்லிட்டே அவர்கிட்ட உன் லவ்வ? இன்னும் சொல்லலை, சொல்லணும். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலடி. ஏய் அப்படி எத்தனை வருஷமாடி லவ் பண்ணிகிட்டு இருக்க? அது ஒரு 3 வருஷம் தாண்டி இருக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவரை டொனேட் பண்ணுறதுக்காக வருவார்ல, அப்போலேருந்தே இவரையே பார்த்துட்டே இருப்பா. மீட்டிங்லாம் வைப்பாங்கல்ல, அப்போல்லாம் பார்த்துட்டே இருப்பா. இவ்வளோ அழகாக இருக்காருடி. இவர் வேறு யாரும் லவ் பண்ணிகிட்டு இருக்க போகிறாரு, இல்லை ஏதாவது இருக்க போகுது. டக்குன்னு லவ்வை போய் சொல்லு, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்துட்டு இருக்க. லவ் எதுவும் இருக்கும் மாடி இவருக்கு? இப்போ வரைக்கும் நான் அப்படி யோசிக்கவே இல்லடி. ஸ்மாராக இருக்கிறவங்களே எப்படி லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஆள் பார்க்க சூப்பராக இருக்காரு. போய் டக்குன்னு சொல்லு, வேறு ஏதாவது லவ்வுக்கு எப்போ இருக்க போகுது, இல்லை வேறு யாராவது ப்ரப்போஸ் பண்ணிட போகிறாங்க. எனக்கு பயமாக இருக்குடி. அப்புறம் எதுக்கடி லவ் பண்ணுற? பயமாக இருக்குண்ணா. என்னடி இப்படி சொல்கிற? என்னடி பயமுத்துறீங்க? இப்படாதிரி, ஆனால் சொல்லிடு, அதை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பிரசாந்த் அட்டெண்டர் இருக்கார்லடி, அவர்கிட்ட கேட்போண்டி. அவர் எப்படி இருந்தாலும் வச்சிருப்பாரு. ஏன்னா இப்போ மதி மாட்டு தானே ஓடிட்டு இருக்கு, நம்ம அதை வச்சு கேட்போம். இந்த மாதிரி அவள் பேசணும்னு சொல்கிறா அப்படி சொல்லி ஏதாவது கேட்டான்னா சொல்லி அப்படியே வாங்குவோம் நம்பரை. எப்படி நீ ஃபோனில் அப்படி பேசுடி, நேரில் பார்த்தானே பேச முடியாது, ஃபோனில் பேசினால கால் பண்ணி இந்த மாதிரி உன் மனசில் கதெல்லாம் சொல்லுடி. கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா மதியவே இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உன்னை ஏற்றுப்பாங்கடி கண்டிப்பாக. அப்படியாடி சொல்கிறேன்.
இங்கே எல்லாருமே யாருமே இல்லாமல் தான் இருக்கும். மதியம் அவரை ஏற்றுக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இவரும் ஒன்று ஏற்றுப்பார்டி. கவலைப்படாதடி, ஃபோனில் பேசு. ம் ஆமாம், நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு. ம் ரைட்டு. பாடி பயங்கரமாக கூட்டிட்டு இருக்கா. விடட்டும். சிந்தி விடும் முதல் மழை வந்து விடும் முதல் அலை எந்திருக்கும் முதல் வர சுந்தரிக்க சொந்தமாகவே காதல் வந்ததா காதல் வந்ததா காதல் வந்ததா காதல் வந்தது புது மலர் கட்டு செல்லும் காற்றை நிறுத்து புது கவி பாடி செல்லும் காற்றை நிறுத்து கிசு கிசு கொண்டு செல்லும் கிளியை நிறுத்து காதல் வந்தது எனக்கு காதல் வந்தது. அப்பா இப்பதான்டா ஹாப்பியா இருக்கு. சரிடா கிளம்புமா. பத்தியா எனக்கு காட்டவே இல்ல. நீ தானடா வரவே இல்ல. நான் இன்னும் வேணும்னே பண்ண மாதிரி பேசுறேன். இம்பார்ட்டன்ட் கால், அதனால தான்டா. சரி இன்னொரு நாள் பாத்துக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து கூட பார்த்துட்டு போலாமா? உனக்கு கொண்டு உனைய மரியாதை வந்து நான் காலையில வந்ததுடா. ஆனால் நான் வீட்டுக்கு போகவே இல்லைடா. காலையில காலேஜில் கொஞ்ச நேரம் போய் அட்டன் பண்ணிட்டு அப்படியே வந்ததுதான். இன்னும் நான் சுத்திக்கிட்டு தான் இருக்கேன் தவிர காலேஜுக்கு போகல, வீட்டுக்கும் போகல. இனி நான் இங்க என்ன நான் வீட்டுக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தி நீ அவ்வளோதான். ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கா, அவ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, கால் பண்ணிட்டு இருக்கா, கடுப்புல இருக்கா. வந்துரு மரியாதையா, போயிருவோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் என்ன செய்ய காத்திருக்காலோ தெரியல. நீ வச்சு செய்ய போற பார்த்துட்டே இரு. காலைல ரிசல்ட் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு குளிச்சுட்டு கறிக்கு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன சாப்பாடு செய்யறதுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அத்தை மாமா எல்லாரும் பார்க்க வந்தாங்களா, சூர்யா எல்லாம் வந்தாங்களே, அப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்ப பத்தியா போ. அப்போ கிளம்பினதுடா. அதோட சரி இன்னும் வீட்டுக்கு போகல. ஏற்கனவே சொன்னா இங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா. நான் தான் போகவே இல்லை. ஒன்றும் கையில் சொல்லி வர விட்டாளா? ஆமாண்டா சொல்லிதான் விட்டா. அதுலயும் 1 மணி நேரம் தான் டைம் உங்களுக்கு, மரியாதையா வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி விட்டா. நான் இப்போ எவ்வளவு மதியானம் ஆச்சு. அப்ப நான் செத்துடாமா அவனே. நீ இன்னும் சாப்பிடாம இருக்கா போல, மெசேஜ் பண்ணா சாப்பிடாம இருக்கேன், மரியாதை வந்துருங்க வீட்டுக்கு, நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கா. வா போவோம் கிளம்புவோம். சரிடா. அப்புறம் மச்சான் ட்ரீட்டு மறந்துடாத. எதுக்கு? நீ அப்பா இல்லடா, அப்புறம் ட்ரீட் வையே. ட்ரீட்டு தானே, வச்சுறேன் வாங்க கிளம்புவோம். சரிடி நீ வேற. கையல் ஏன் கையில் இப்படி புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? சாப்பிட வேண்டியதானே? முடியாது. அவர் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. நான் ஃபோன் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இங்கே பாருடி, நீ சாப்பிட்டாதாண்டி அடுத்து உனக்கு சாரி கட்டி விட்டு இன்னைக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல உனக்கு வளையல் போட்டு விடணும் அப்படின்ட்டு. வாடி கையில் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகு. எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல உனக்கு அழகாக குங்குமம் வச்சுடணும், சந்தனம் வச்சுடணும், அழகாக வளையல் போட்டு விடணும். எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்லம்மா, வா சாப்பிட்டு வா. சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாற்றிக்க. நான் இப்போவும் ஃபோன் பண்ணுறேன், அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இவன் வேற இப்பதான் இப்படி பண்றானோ தெரியல. சரி இரு, நான் ஃபோன் பண்றேன் அவனுக்கு. ஏன் என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? நீயும் அப்பலேருந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் வர. அவரும் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ மறுபடியும் நீ முதல்லேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நானே இப்போ தான் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஃபோனை போட்டுட்டு தான் உட்காந்துருக்காளா? இந்த வேற ஏன் தான் எடுக்க மாட்டான்? எங்கே போயிருக்காங்க? அதுக்கு தான் காலையிலே சொன்னேன், எங்கேயும் போயிடாதா போய் நான் வீட்டுக்கு போடான்னு. இப்போதான் போனான் தெரியல. என்ன அடுத்து ஏதாவது யோசனை பண்ணிட்டியா? என்ன யோசனை பண்றாங்க? நான் ஒன்னும் யோசனை பண்ணலையே. இங்க பாரு, எனக்கு தெரியாது அவன் எங்க போயிருக்கானே தெரியாது, என்கிட்ட சொல்லவே இல்ல. காலையில 2 பேரும் ஒண்ணா தானே போனீங்க? இங்க பாருடி, எனக்கு எதுவுமே தெரியாது. காலையில தான் ஒன்னா போனோம், அதுக்கப்புறம் அவன் எங்க போனேன்னு தெரியாது. காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு போனான். என்ன அங்க திரும்பி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கா? ஐயோ இன்னைக்கு நான் தான் சிக்கனா. இவன் எங்கதான் போனா? மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டா. ஆனா பாக்குறா நீ மெசேஜ் எல்லாம், கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டா. ஐயோ இன்னைக்கு நான் தான் இவ்வளவு சிக்கனா. என் பக்கத்துலயும் ஒருத்தி உட்காந்துருக்கா, பாவம் போல. இவ்வளவு மாட்டிக்கிட்டு முடிக்கிறான். நான் தனியா போய் இவ்வளவு சிக்கனா இவன் என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. என்ன உங்க அண்ணன் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது? அவன் பொண்டாட்டிட்டே என்ன சொல்லலையா? இதுல எங்க அண்ணன் என்கிட்ட தான் சொல்லிட்டு போறான். உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சும்மா நடிக்காதீங்க. என்ன மித்த டைம்லாம் சொல்லித்தானே போவாரு. இதுலயும் இப்போ நீங்க கன்சீவாக இருக்கீங்க, உங்களை இப்பெல்லாம் பார்த்துட்டா போறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா நடிக்காதீங்க. என்ன கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த அண்ணன் மாதிரிலாம் கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. மெயின்டைன் பண்ண முடியல என்னால். இங்கே ஒருத்தர் சண்டை போட்டாலும் என்னை தான் தலையை உருட்டுறாங்க, அங்கே ஒருத்தர் சண்டை போட்டாலும் மச்சம் அண்ணன் அதுக்கு மேலே என் தலையை தான் உருளுது. என்ன யோசனை பண்ணுறீங்க? இங்கே பாருங்க நாத்தனாரே, என்னை நாத்தனாராக மாற்றிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஓ அந்த நினைப்பு வேறு இருக்கா உங்களுக்கு, நாத்தனாராக மாறணுன்ட்டு?
மாறின என்ன தப்பு இருக்குங்க? மாறுவேன் நான். என்ன நாத்தனார என்னால் மாற முடியாதா என்ன? அப்படி பாவீங்களா? ஏய் இந்தாங்கடி, இதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அத்தாடி, இது ஒருத்தர் இல்லாம என்னால சமாளிக்கவே முடியல. நாத்தனாரா மாறுவீங்களா 2 பேரும்? மாறுங்க, நான் இப்படியே என்கிட்ட ஓடிடுறேன். அப்பா சமாளிச்சாச்சு. அங்கே திரும்பிட்டான். அடுத்து நம்ம டர்ன் கிடையாது, அவருடைய டர்ன். நம்ம இப்படியே இன்ச்சு ஓடிடலாமா? ஐயோ, மறுபடியும் திரும்பிட்டாலே. மறுபடியும் திரும்பி என்ன கேள்வி கேட்டா? டேய் ராஜா மச்சா, எங்க இருந்தாலும் வந்துடுடா ப்ளீஸ்டா. இப்படி என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காளே இவ. சபா, என்ன யோசிக்கிறானே தெரியலையே. இப்படியே விட்டுட்டு போனாலும் கத்துறா. ஏய் ஏதாவது பேசுடி, சாப்பிட சொல்லி விட. நீங்கள் அண்ணன் தானே, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி கேட்காதவா நான் சொல்லி கேட்பாளா? காலில் வேணா முடியல, தயவு செஞ்சு அவள்கிட்ட பேசு. கயல் சொல்லுங்க. நீ பாரு கயல், இவ்வளோ நேரம் விளாண்டதெல்லாம் போதும். தயவு செஞ்சு எஞ்சி வா. இப்போ நீ கஞ்சிவா வர இருக்க, வந்து சாப்பிடு. என்னத்தை விளாண்டுட்டு இருக்கேன் அண்ணி? நான் கோபப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு விளாடுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஐயோ போச்சு, செத்துட்டோம் இன்னைக்கு. எரியில நெருப்புல நெய்ய ஊற்றி விட்டுட்டாலே இவ. அப்படி சொல்லம்மா. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீ கன்சீவாக இருக்கலம்மா, உனக்கு பசிக்காத மாதிரி இருக்கலாம், உள்ள இருக்க பாப்பாவுக்கு பசிக்கும்ல. இப்போ தானே வளருது, ஒழுங்காக வளரணும். நல்லா சாப்பிட்டா தான், எண்ணத்துக்கு சாப்பிட்டா தான் கரெக்டாக வளரும், ஆரோக்கியமாக இருக்கும்ல. அதுக்காக சொன்னேம்மா. அப்பா தப்பிச்சு. தப்பிச்சுனா சிரிக்காதீங்க என்ன? ஐயோ, கூப்பிடுறது பெரிய தக்கச்சி அழகா கூப்பிடுறப்பா. நல்லா ரசிங்க. இன்னும் அவள் கோபப்படட்டும். அக்கா, கையிலக்கா, இங்கே தாண்டி இருக்கேன், உள்ளவா. இந்த வரைக்கா. என்னடி சொல்லு. அக்கா மாமா வந்துட்டாங்க. வந்துட்டாரா? எங்க? அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டான்பா. கேட்டுச்சோ? ஒண்ணு இல்லையே. ஆமாம், ஒன்றும் இல்லை, கேட்டுட்டேன். எங்க வர? நீ தான் எங்கே உட்காந்துருக்கேன்னு தெரியல, அதான் மாமா பார்த்துட்டு சொன்னாங்க. ஹாலில் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி இருங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன் மாமாட்ட நீங்கள் தான் இருக்குன்ட்டு. இப்படியே சாய் வேண்டிதான். இருமா, நானும் வரேன். அப்பா இப்படி ஓடுறாரு. சரி அண்ணன் தான் வந்துட்டார்ல, நீ உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னு, நான் போயிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் வேணாம், நீங்கள் சிரமப்பட்டு இருக்கீங்க, நான் டைனிங் ஹாலில் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்லைம்மா, அத்தை இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லி கூட நான் எடுத்து கொடுத்து வரேன். சரியா? சாப்பிட்டு பிள்ளை கிடையாது கொடுத்துரு, அவங்க அண்ணிட்டு கொடுத்து வரேன், சாப்பிடு. சரியா? சரிங்க நீ. சரி, நான் அந்த ரூமில் படுத்திருக்கேன். என்ன சாரீ கட்டுறதுக்கு நீ கட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க. உனக்கு அணு சோனி இவளுங்க கட்டி வரேன்னு சொல்லியிருக்காளுங்க. அந்த சாரீ நீ கட்டிக்கோ என்ன. சரிங்க நீ.